ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமி நமக. பேரன்பு மிக்க ஜேர்னி ஸ்பீச் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தாத்தா. அன்றே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு 12 ராசிகளுக்கான பலாபலங்களை இப்பொழுது உங்களுக்கு எடுத்திருக்கின்றேன். அதன்படி வேகம் விவேகம் எதிலும் நின்று சாதிக்கும் வல்லமை கொண்ட மேசராசி என்பதே உங்களுக்கு சனி பகவான் இப்பொழுது விரயச்சனியாக வருகின்றார். பொதுவாக சனி பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் நவகிரகங்களில் வலிமையானவர். அவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணிப்பார். சிவபெருமாண்டம் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் மட்டும்தான் அவரால் பிடிக்க முடியல. மற்ற அனைவரையுமே, அதாவது தேவர்கள், அசுரர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் அவருடைய காலகட்டங்கள்ல அவர் பீடித்து விட்டார். பொதுவா சனி பகவானை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, தான் அமர்ந்த ராசிக்கு முன்பின் ராசிகளை பாதிப்பார். 7ஆம் பார்வையாக 7ஆம் ராசியை பாதிப்பார். அமர்ந்த ராசிக்கு 7ஆம் ராசியை பாதிப்பார். 10ஆம் பார்வையாக அர்த்தாசிரம சனியாக பாதிப்பை கொடுப்பார். அதுபோக அவர் அமர்ந்த ராசிக்கு 6ஆம் ராசியாகிய அந்த ராசிக்கு அட்டமத்து சனியாக பாதிப்பார். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 ராசிகளை சனி பகவான் பாதித்து விடுவார். சரி, இதனால பெரிய அளவு எல்லா ராசிக்கும் பாதிக்குமா, அல்லது நான் இப்ப சொன்ன 6 ராசிகளுக்கும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அவருடைய தசாபுத்தியின் அடிப்படையில் கண்டிப்பாக மாறுதலுக்கும் உட்பட்டது. அன்றே, சனி பகவான் நீதிமான். அவர் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, யாருடைய சிபாரிசும் இல்லாமல், நம்ம இந்த விளக்கு போடுறோம், சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடுறோம், இதெல்லாம் சரிங்களா, அதெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறத விட, எந்த ஒரு சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் சரியாக நடந்தால் அவர்களுக்கு சரியான முறையில் ஒரு நல்லதை தரக்கூடிய மிகப்பெரிய வல்லமை பொருந்திய ஒரு கிரகமாகும். அப்பேற்பட்ட சனி பகவான் மேசராசி என்பதே உங்களுக்கு விரயச்சனியாக வந்திருக்கின்றார். இந்த விரயச்சனியாக வந்திருந்தாலும் நான் இப்பொழுது பலன்கள் அனைத்துமே நட்சத்திர ரீதியாக சொல்ல போகின்றேன். அதன்படி பார்க்கிறப்ப மேசராசியில் உள்ள நட்சத்திரம் கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை கொண்ட மேசராசி என்பதே உங்களுக்கு, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தற்சமயம் இருக்கின்றார். அடுத்து ஓராண்டு காலகட்டங்களுக்கு அப்புறம் கடக ராசிக்கு வருவார். அதனால உங்களுடைய அந்த நட்சத்திர அதிபதியாகிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு சுபஸ்தானங்களில் அமரக்கூடிய காரணத்தினால சனி பகவானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு கிடையாது. முதல் விஷயம். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, பரணியை பொறுத்தளவுக்கு 1 மாசத்துக்கு ஒருத்தர் ஒவ்வொரு ராசிக்கு சுத்திட்டு வருவார். அதனால அவரை கணக்கு எடுக்கிறத விட சனீஸ்வர பகவானுக்கு சுக்கிரன் நட்பு, அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு கிரகம். அதனால பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதனால அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் பெரிய அளவுக்கு சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இது பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தடவை ஒவ்வொரு ராசியில பயணிக்கக்கூடியவர். அதன்படி பாக்குறப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த சனி பயிற்சினால சிறு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அவர்களுக்கு முழு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத நான் இன்னும் சொல்ல, சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு.
சரி, என்னென்ன விஷயங்கள்ல நன்மைகள் கிடைக்கும், எந்தெந்த விஷயத்துல பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து சனி பகவான் தொழில் காரகன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு அவர் 10, 11 ஜீவனாதிபதியும் அப்புறம் லாபாதிபதி தான். அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். இதுவரை செய்து வந்த தொழில்கள்ல இன்னும் அதிக அளவுக்கு வந்து முன்னேற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் கேட்பாங்க, புதுசா தொழில் ஆரம்பிக்கலாமா, 7 சனி ஆரம்பிக்குது, இதுல நம்ம ஆரம்பிச்சா எதுவும் பிரச்சனையா இருப்பான்னு சொல்லி. கண்டிப்பாக மேசராசிகளுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது. தைரியமாக உங்களுடைய ஜாதகத்துல உள்ள தசாபுத்தியை கணக்கு பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா தொழில் வந்து அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் லாபத்திலே செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அவர் லாபாதிபதியும் கூட. ஆனா அமர்ந்த இடம் விரயம் இருந்தால இந்த விரயத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளவு பணம் காசு பொருளாதாரம் வந்தாலும் சரி, அந்த விரயங்களை வந்து அவர் தந்து கொண்டே இருப்பார். அப்ப அப்பேற்பட்ட விரயங்களை பார்த்து நீங்க சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் விரயத்தை தவிர்க்க முடியாது. அது முதல் புரிஞ்சுங்க. அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நல்ல பலன்கள் சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு கிடைக்கப்படும். அடுத்து மேசராசிக்காரர்களுக்கு சுப மங்கள யோகங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாகாத ஆண்கள், இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டங்கள்ல ஒரு மங்கள வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் மனம் விரும்பிய மனநலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் நிச்சயமாக உண்டு. அவர் வக்ரகதி ஆனாலுமே, அதாவது சனீஸ்வர பகவான் வக்ரகதி ஆவார், வக்ரகதி ஆனாலுமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது, உங்க ராசிக்கு மிகப்பெரிய பாக்யாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்ப வந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 5வது மாசம் வந்து, அதாவது மே மாசம் வந்து அவர் வந்து பயிற்சி அடைஞ்சு வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்ப 4ஆம் இடமும் உங்களுக்கு யோகம். அடுத்த ஆண்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்கு போவார் இல்லையா, அப்ப 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு பாக்யாதிபதியோட அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால எல்லா நன்மைகளும் பலன்களோடு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு, மேசராசி பெண்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் சுப யோக பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிச்சயமா நல்ல உறவுல இருக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், அவர் உங்கள் ராசியில நட்சத்திரத்து அதிபதியா உட்கார்ந்து இருக்கிறார். அதனால கணவன் மனைவி உறவுல பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது. சிறு சிறு அந்நிய நபர்களால் வந்து சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பெண்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள், லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதாவது வந்து ஒரு இறை பலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தாய் வழி தந்தை வழி வர்க்கத்தால் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இவ்வளவு கிடைக்கிறதுனால மேசராசியை பொறுத்தளவுக்கு விரையச்சனியாகவே பகவான் வந்தாலுமே நன்மைகளை அதிகமாக தரப்போறார் அப்படின்னு சொல்லி இந்த நன்மைகளை நீங்க முழுசா அனுபவிக்கிறதுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.